இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் TDS, Tax Deducted at Source. எப்போ இந்த TDS ஃபைல் பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு சேலரி வந்து கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனியில ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்கும். அந்த ஒர்க்கை வந்து எம்ப்ளாயி செய்ய மாட்டாங்க. தேர்ட் பர்சன் வெளியால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு போவாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாகணும். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ அந்த கொடுக்குற அமௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க, 10% பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த 10% பிடிக்கிறோம்ல, அதுதான் TDS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, TDS ஏன் ஃபைல் பண்றாங்க? இப்போ ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அவங்க வந்து இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அவங்களோட இன்கம் வந்து பெர் மந்த் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, பெர் இயருக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் வந்து பே பண்ணிடுவாங்க. இப்போ சர்வீஸ் பேஸ்ல ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாரு, ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் அவர் வந்து 2 days 3 days ஒர்க் பண்ணுவாரு, அதுக்கு உண்டான அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாரு. இது போல ஒரு பல கம்பெனில ஒர்க் பண்ணலாம். பல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவார். எவ்வளவு அமௌண்ட் அவர் ஏர்ன் பண்றாருன்றது தெரியாது. அதனால ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல ஒரு பர்சன், தேர்ட் பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டு சர்வீஸ் பேஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போறாருன்னா அதுல 10% பிடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு தான் வந்து கவர்மெண்டே வந்து ரூல்ஸ் போட்டிருக்கு. அந்த 10% பிடிக்கிறோம்ல, அது வந்து TDS. அந்த TDS வந்து என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம். இப்ப அவர் வந்து கேட்பாரு, நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சொல்லியிருப்போம், இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்வீஸ் சம்திங் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றாரு, பண்ணிட்டு 50,000 சொல்றாரு. ஒர்க்கை முடிச்சுட்டு 10% பிடிச்சிட்டோம் அப்படின்னா 45,000 தான் கொடுப்போம், செக்கா தான் கொடுப்போம். அவர் என்ன கேட்பாரு, ஏன் 10% பிரச்சனை, இந்த TDS உங்க நேம்ல ஃபைல் பண்ணியாச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, இயர் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் கிட்ட ஐடி ஃபைல் பண்ணுங்க, உங்களோட இன்கம் மொத்தத்தையும் காமிங்க, கவர்மெண்ட் வச்சிருக்க அந்த கிரைட்டேரியா சொல்லுவாங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு உள்ள வந்துச்சுன்னா பிடிச்ச TDS வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அதை விட அமௌண்ட் உங்களுக்கு அதிகமா போச்சுன்னா 10% வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நடைமுறையில இருக்கு. ஓகே, இப்போ வந்து TDS எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், TDS வந்து எனேபிள் பண்ணணும். ஃபீச்சர்ஸ் போயிட்டு F11 பிரஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்டாட்யூட் அண்ட் டாக்ஸேஷன், எனேபிள் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், இந்த இடத்துல வந்து எஸ். செட் ஆல்டர் டீடைல்ஸ், இந்த இடத்துல எஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள என்ன இருக்குன்னு. இந்த TAN ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து TAN ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல, அந்த நம்பர் அங்கே டைப் பண்ணணும். அப்புறம் TAN நம்பர் அதையும் வந்து அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கும். டிடெக்டர் டைப், எப்படி டிடெக்டர் டைப்னா ஒரு ஆஃபீஸாலோ கம்பெனியா இல்லை இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, TDS வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி யாரு கம்பெனி பேஸ்டா இல்லை இண்டிவிஜுவல் பர்சனா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். கம்பெனின்னு கொடுக்குறேன். டிடெக்டர் பிரான்ச்னா அந்த என்ன பிரான்ச், அந்த பிரான்ச்சோட டிவிஷன், அந்த இதெல்லாம் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். செட் ஆல்டர் டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள், யார் இந்த டாக்ஸ் டிடெக்ட். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா இப்போ கம்பெனியில் நிறைய அக்கௌண்டன்ட்ல இருப்பாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் என்ன பண்ணுவார்னா இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவார், இந்த TDS இதெல்லாம். அப்ப இந்த TDS வந்து ஹேண்டில் பண்ற பர்சன் யாருன்னு சொல்லிட்டு இங்க எஸ் கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். யார் அந்த TDS வந்து ஹேண்டில் பண்றாரோ அவரோட டீடைல், ஏன்னா அது அமௌண்ட் விஷயம்ன்றதுனால அவர் கரெக்டா TDS பிடிச்சாரா, கரெக்டா வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாரான்றது தெரியறதுக்காக அவரோட டீடைல்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, நான் வந்து என்னோனே கொடுத்துட்றேன். ரேட் ஆஃப் TDS இஃப் PAN நாட் அவைலபிள், பேன் கார்டு ஒருவேளை கொடுக்கல, இப்போ ஒரு பர்சன் தேர்ட் பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டு போறாருல, அந்த பர்சன் வந்து பேன் கார்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 20% வரைக்கும் பிடிக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன். 20% கொடுத்துறோம், அவ்வளவுதான். இப்போ இது வந்து என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன ஒர்க்குன்னா, ஒரு ஆஃபீஸ்ல நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு, கம்ப்யூட்டர்லாம் இருக்கு.
அந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றதுக்கு, நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பர்சன் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். பர்சன் ஏ வந்து என்ன பண்றாரு, நெட்வொர்க் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்றாரு, சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் வந்து பண்றாரு. இதுக்கு வந்து அவர் 50,000 வந்து கேட்டிருக்காரு. கம்பெனியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஒர்க்கை வந்து பண்ண சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஒர்க் எவ்வளவு செலவாகும், கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்குக்கு செலவாகிற அமௌண்ட் வந்து 50,000. அந்த ஒர்க்கோட பேர் வந்து நெட்வொர்க் சர்வீஸ். அப்ப நெட்வொர்க் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். யார் அந்த ஒர்க்கை பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஏ. அப்ப அவர் நேம்லயும் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் கேட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். பட் அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். 10% பிடிச்சிட்டு தான் நம்ம கொடுப்போம். அந்த பிடிக்கிற அமௌண்ட்டை வந்து டிடிஎஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர்ல நம்ம வந்து கணக்கு காமிக்கணும். இப்போ 3 லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல லெட்ஜர் கிரியேட், நெட்வொர்க் சர்வீஸ், நெட்வொர்க் சர்வீஸ் அப்படின்றது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். TDS அப்ளிகபிள், இந்த இடத்துல அப்ளிகபிள் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கேட்டகரி, என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நியூ கேட்டகரி ஒன்று கொடுங்க, நியூ கேட்டகரி. இதுல நம்ம வந்து பர்சன்டேஜ் செட் பண்ணலாம். அதுக்காக அந்த கேட்டகரி நேம் நம்ம கொடுத்துக்கலாம், நெட்வொர்க். ரேட் வந்து 10% அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெட்வொர்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பர்சன் ஏ. பர்சன் ஏ அப்படின்றது யாருன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சன்றி கிரெடிட்டார். சன்றி கிரெடிட்டார்னா அவரோட அமௌண்ட்டை கடனா கொடுக்குறாருன்னு அர்த்தம் இல்லை. அதாவது சன்றி கிரெடிட்டாருக்கான மீனிங் வந்து இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அமௌண்ட்டை கடனா கொடுக்குறவரோ இல்லைன்னா ப்ராடக்டை கடனா கொடுக்குறவரோ சன்றி கிரெடிட்டார் சொல்லுவோம். அவரோட உழைப்பு கூட கடனா தான் கொடுக்குறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அவர்கிட்ட நம்ம காசு எதுவும் தரல, அவர் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணி முடிக்கிறாரு, முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம கிட்ட அமௌண்ட்டை வாங்குறாரு. அதனால ஒர்க்கை வந்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அவரோட உழைப்பை கடனா கொடுத்திருக்காரு. அதனால சன்றி கிரெடிட்டார். TDS டிடக்டட் எஸ் கொடுத்தோம். இந்த இடத்துல அவர் எந்த மாதிரி பர்சன், அவர் தனியாக ஒரு பர்சன் இருந்தால் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், இல்லை அவர் ஒரு கன்சல்டன்சியை சேர்ந்தவர், அது போல அப்படின்னா ஒரு கம்பெனிலேயே வந்து நான் ரெசிடென்ட் இருக்கு. ரெசிடென்ட் அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற கம்பெனி, நான் ரெசிடென்ட்னா இந்தியாவில் இல்லாத கம்பெனி. இந்த மாதிரி என்ன பர்சனோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துட்றேன். TDS இன் சேம் வவுச்சர் எஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பேன் நம்பர் கொடுக்கணும். பேன் நம்பர் கொடுத்துட்டாருன்னா அவர் பேன் நம்பர் கொடுத்துருந்தாருன்னா 10% தான் பிடிப்பாங்க. ஒருவேளை பேன் நம்பர் அவர் கொடுக்கல அப்படின்னா 20% நம்பர் பிடிக்கலாம். பேன் நம்பர் நான் என்டர் பண்ணல. ஓகே, இன்னொரு லெட்ஜர் வந்து TDS ஆன் நெட்வொர்க் சர்வீஸ். இது அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இதுல TDS நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண வேண்டியதான். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒர்க் நடந்திருக்கு, இன்னும் அமௌண்ட் கொடுக்கல, பே பண்ணல. அதை வந்து நம்ம என்ட்ரி போட்டாகணும். எதுல போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம், எந்த வவுச்சர்ல. இன்னும் அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னும் பொழுது நம்ம எதுல போவோம்னா ஜேர்னல்ல தான் போய் என்ட்ரி பண்ணுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் ஜேர்னல். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் பண்ணுவோம். இதான் ரூல்ஸ். நெட்வொர்க் சர்வீஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ். நெட்வொர்க் சர்வீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 50,000 செலவு பண்ண போறோம். யாரை கிரெடிட் பண்றோம் அப்படின்னா அந்த அவருக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். பர்சன் ஏ
40,000 வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேன் கார்டு வந்து கொடுக்காதனால 20% பிடிச்சாச்சு. 50,000ல 20% வந்து 10,000 வரும். அதான் 10,000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோனா 40,000. இப்போ இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குது. ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு கூட கொடுத்துட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா அது போல கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் சர்வீஸ்க்காக அந்த அமௌண்ட்டு. இல்லை டிடிஎஸ் வந்து 10,000 பிடிச்சிட்டாங்க. அதாவது அந்த பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 50,000. அது நெட்வொர்க் சர்வீஸ்க்காக கொடுக்கணும். அதில் 10% வந்து நம்ம டெபிட் பண்ணிட்டோம். எவ்வளோ டிடிஎஸ் வந்து 10% இல்லை 20% இல்லை. ஏன்னா பேன் கார்டு கொடுக்கறதுனால 20% தான். 10,000 வந்து டெபிட் பண்ணியாச்சு. இப்போ பேசிக் அக்கௌண்ட்ஸில் தெரியும், டெபிட் கிரெடிட்னு 2 வரும். எவ்வளோ அமௌண்ட் டெபிட் பண்ணுறோமோ அவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணணும். இப்போ டெபிட் பண்ணது வந்து 50,000, கிரெடிட் பண்ணது வந்து 40,000 தான். அப்போ இன்னும் 10,000 நம்ம கிரெடிட் பண்ணி ஆகணும். இது வந்து எதில் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் நெட்வொர்க் சர்வீஸ். அதில் 10,000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. அதாவது அந்த கம்பெனியில் நெட்வொர்க் சர்வீஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. அதுக்கு 50,000 வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். யாருக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா பர்சன் ஏக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் அவர்கிட்ட நம்ம 50,000 கொடுக்கல, 40,000க்கு உண்டான செக்கை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற 10,000 வந்து டிடிஎஸ் அப்படின்ற லெட்ஜரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த டிடிஎஸ்ல மென்ஷன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். இதுதான் வந்து டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறது. இதுக்கப்புறமா பேமெண்ட் வவுச்சர் போடுவோம். பேமெண்ட் வவுச்சர் போட்டு பேங்க்ல இருந்து அவருக்கு செக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். பேலன்ஸ் ஷீட் போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரண்ட் லைபிலிட்டியில் போனால் சன்ட்ரி கிரெடிட்டாரில் அவர் இருப்பார். பர்சன் ஏ இருக்க பாருங்க 40,000. அவரோட நேம்ல 40,000 வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அப்புறம் பேங்க்ல நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது அதுல இருந்து நம்ம அவருக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதான். அதே போல டிடிஎஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் டிடிஎஸ் ஆன் நெட்வொர்க் சர்வீஸ் 10,000 கிரெடிட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம லைபிலிட்டியில் இருக்கிறதுலாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். டிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம். அந்த பர்சன் ஏக்கு வந்து நம்ம செக் போட்டு கொடுத்துருவோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்களே கூட இப்போ நான் நெட்வொர்க் சர்வீஸ் போட்டிருந்தேன். நீங்கள் அது போல் யோசிச்சு எந்த மாதிரி சர்வீஸ்லாம் அங்கே நடக்கும், அதுக்கு நம்ம எப்படி டிடிஎஸ் பண்ணுவோம். நீங்களே வேற அமௌண்ட்டை வந்து ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பேன் கார்டு கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி பாருங்க. பேன் கார்டு கொடுக்காம என்ட்ரி பண்ணி பாருங்க. 10% பிடிக்கும் பேன் கார்டு கொடுத்தா. பேன் கார்டு கொடுக்கலன்னா 20% பிடிக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.